வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, காலச்சக்கர திசையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பகுதி 1 பார்ப்போம். இதே மாதிரி ஒரு 10 பார்ட் வந்து நம்ம பார்க்க இருக்கோம். அது ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த காலச்சக்கர தசாபுத்திப்படி எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த காலச்சக்கர திசையை பற்றி எதுவுமே வந்து யாருக்கும் தெரியறதில்ல. ஜோதிடர்கள் இதை பற்றி பேசுகிறதும் இல்லை. யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 1-2 வீடியோ தான் இதை பற்றி இருக்குது. அதுவும் தெளிவான விளக்கம் வந்து யாரும் கொடுக்கல. இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. தெளிவான விளக்கம் இதை வச்சு பலன் எடுக்கிறது வந்து யாரும் கொடுக்கல. அப்படிங்கிற காரணத்தினால இந்த காலச்சக்கர திசையை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய ஆய்வு பண்ணி அதை வந்து உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக தான் இதை நான் போடுறேன். இதே மாதிரி 10 வீடியோ போட்டால் தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஒரு வீடியோவில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது. அப்போ விம்சோத்ரி தசாமுறை அப்படிங்கிறது தான் நீங்கள் பராசரர் முறையில் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடியது. 120 வருஷம் தசாமுறை. அது மட்டும்தான் கரெக்டாக, அதை வச்சு தான் எல்லா பலன் நடக்குதா அப்படின்னா என்னுடைய ஆய்வுப்படி அது தவறாக தான் வருது. அப்போ இன்னும் 41 வகையான தசாமுறைகள் இருக்குது. விம்சோத்ரி தசாமுறை மாதிரியே இன்னும் 41 வகை தசாமுறைகள் இருக்குது. எதுவுமே தெரியாதனால இந்த ஒரு முறையை வச்சுட்டு தொங்கிட்டு இருக்காங்க, இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு. அதனால் வந்து வேற ஒரு தசாமுறைப்படி பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் காலச்சக்கர திசை. இதை வச்சும் நம்ம வந்து பலன் எடுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலச்சக்கர திசை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதுக்கே ஒரு 10 வீடியோ தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் பலன் எடுக்கிறது பற்றிலாம் நம்ம பார்க்கணும். இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ஏன் போடுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி பலன் எடுக்கணுங்கிறதே தெரில. அதனால தான் இந்த காலச்சக்கர திசை முறையை வந்து யாரும் பயன்படுத்துறதில்லை. நான் பார்த்த வரைக்கும் எந்த ஜோதிடரும் காலச்சக்கர திசையை வச்சு நான் பலன் எடுக்கிறேன் அப்படின்னு யாரும் சொன்னதும் இல்லை, அதை நான் பார்த்ததும் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே விம்சோத்ரி தசாமுறை விட்டு அவர் எதுவுமே தெரியாது யாருக்கும். அந்த ஒரு காரணத்தினால பழைய இதையே வந்து ஓட்டுறது வந்து எனக்கு பிடிக்காது. புதுசாக வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த ஒரு பதிவு வந்து நான் போடுறேன். இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ காலச்சக்கர திசையில் பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிக்கிறோம். வலப்பக்கமாக சுற்றக்கூடிய இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பிரதட்சணம் அப்படின்னு சொல்கிறோம், சவ்யம் அப்படின்னு சொல்கிறோம். இடது பக்கமாக சுற்றக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம அப்பிரதட்சணம், அபசவ்யம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வலது பக்கமாக சுற்றுறது தான் பிரதட்சணம் சவ்யம், இடது பக்கமாக சுற்றினா அப்பிரதட்சணம் அபசவ்யம் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்குங்கிறத பார்ப்போம். இப்போ 27 நட்சத்திரம் இருக்குல்ல, இந்த 27 நட்சத்திரத்தை வலது பக்கமாக சுற்றக்கூடிய நட்சத்திரம், இடது பக்கமாக சுற்றக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லி 2 பிரிவாக பிரிக்கிறோம். அது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, முதல் 3 நட்சத்திரம் வந்து வலது பக்கமாக சுற்றக்கூடிய நட்சத்திரமாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய ஒரு 3 நட்சத்திரம் இடது பக்கமாக சுற்றும், அடுத்து வலது பக்கம், அடுத்து இடது பக்கம், அடுத்து வலது பக்கம், அடுத்து இடது பக்கம், அடுத்து வலது பக்கம், அடுத்து இடது பக்கம், அடுத்து வலது பக்கமாக சுற்றும். இந்த வலது பக்கமாக சுற்றக்கூடிய நட்சத்திரங்களை வந்து வலவோட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடது பக்கமாக சுற்றக்கூடிய நட்சத்திரத்தை இடவோட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இப்போ இந்த கருப்பு கலரில் கொடுக்கப்பட்ட இங்கில் எழுதியிருக்கேன்ல, அது எல்லாமே வலவோட்டு நட்சத்திரங்கள். அப்படின்னா என்னென்னா, வலது பக்கமாக வலம் வரக்கூடிய நட்சத்திரங்கள். ப்ளூ கலரில் கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் வந்து இடது பக்கமாக சுற்றக்கூடிய நட்சத்திரங்கள். ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இதுதான் முதல் 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு வந்து வலவோட்டு நட்சத்திரம் அப்படின்னு பேர். அடுத்து வரக்கூடிய ஒரு 3 நட்சத்திரம் இடவோட்டு நட்சத்திரம். அடுத்து வரக்கூடிய 3 நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் வந்து வலவோட்டு நட்சத்திரம். அடுத்து வரக்கூடிய 3 நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம் வந்து இடவோட்டு நட்சத்திரம். ஹஸ்தம், சித்திரை, சுவாதி வந்து வலவோட்டு நட்சத்திரம். விசாகம், மனசம், கேட்டை வந்து இடவோட்டு நட்சத்திரம். மூலம், பூராடம், உத்திராடம் வலவோட்டு நட்சத்திரம். திருவோணம், அவிட்டம், சதயம் இடவோட்டு நட்சத்திரம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி வந்து வலவோட்டு நட்சத்திரம். அப்போ 3 பிரிச்சுக்கோங்க நட்சத்திரத்தை. முதல் 3 நட்சத்திரம் வலது பக்கமாக சுற்றுச்சுன்னா அடுத்த 3 நட்சத்திரம் இடது பக்கமாக சுற்றும். அடுத்த 3 நட்சத்திரம் வலது பக்கமாக சுற்றுச்சுன்னா அடுத்த 3 நட்சத்திரம் இடது பக்கமாக சுற்றும். இப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, கருப்பு கலரில் கொடுக்கப்பட்டது எல்லாமே வலவோட்டு நட்சத்திரங்கள், வலது பக்கமாக சுற்றக்கூடியது. ப்ளூ கலரில் கொடுத்தது எல்லாமே இடவோட்டு நட்சத்திரங்கள், இடது பக்கமாக சுற்றக்கூடியது. அப்போ வலவோட்டு நட்சத்திரங்கள் மொத்தம் 15 இருக்குது, கருப்பு கலரில் இருக்கிறது. இடவோட்டு நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுக்கப்பட்டிருக்கு, அது 12 இருக்குது. இது புரியுதான்னு பாருங்கள். இது தெரியாமல் வந்து காலச்சக்கர திசை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம விம்சோத்ரி தசாமுறை, நீங்கள் பராசரர் முறையில் சொல்கிறது வந்து, ஒரு கிரகம் உதாரணத்துக்கு கேது நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தார்னா அவர் கேது திசையில் பிறந்திருக்காருன்னு சொல்லுவோம். அது எந்த பாதத்தில் பிறந்தாலும். ஆனால் இந்த காலச்சக்கர திசையில் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு பலன் வந்து மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தால் அவர் நவாம்சத்தில் மேசத்தில் இருப்பார். அஸ்வினி 2ல் பிறந்தால் நவாம்சத்தில் ரிஷபத்தில் இருப்பார். அப்போ மேசத்தில் இருக்கிறது வந்து நம்ம செவ்வாய்
திசையை வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே அஸ்வினி 2 வந்து ரிஷபத்தில் இருந்தால் ரிஷப சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க, மேச செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிஷப சுக்கிரன் சொல்லுவாங்க, மிதுன புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? 1ஆம் பாதம் தான் நவாம்சத்தில் மேசத்தில் வர்றதுனால மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் திசையில் அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி 2ல் பிறந்தா நவாம்சத்தில் ரிஷபத்தில் இருக்கிறதுனால ரிஷப சுக்கிரன் திசையில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி 3னா மிதுனத்தில் நவாம்சத்தில் இருக்கும், அப்போ மிதுன புதன் திசையில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அஸ்வினி 4 அப்படின்னா கடகத்தில் இருக்கும் நவாம்சத்தில், அதனால் கடக சந்திரன் திசையில் பிறந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு பாதத்துக்குமே வந்து இந்த காலச்சக்கர திசை வந்து மாறுபடுது. அதில் விம்சோத்திரி தசாமுறை மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் அது 7 வருஷம் 20 வருஷம் அப்படி நம்ம எடுக்கிறது இல்லை. இது முறை வந்து மாறுபட்டது. 108 பாதங்களுக்கும் ஒவ்வொரு திசை வந்து கால்குலேட் பண்ணப்படுது. அது வலது பக்கமாக கால்குலேட் பண்ணுறது வந்து வலவோட்டு திசை, இடது பக்கமாக கால்குலேட் பண்ணுறது வந்து இடவோட்டு திசை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை தெளிவாக புரியணும் அப்படின்னா 10 பார்ட்டு போட்டால் தான் புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த மாதிரி காலச்சக்கர திசையை பற்றி எதுவுமே தெளிவாக யாரும் சொல்லலைங்கிறதுனால தான் இதை நான் போடுறேன். இப்போ நட்சத்திர கால்களால் திசையை கால்குலேட் பண்ணுறப்படுறதுனால இந்த திசைக்கு பேர் வந்து அங்கிச திசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வலவோட்டு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. வலவோட்டு நாள் அப்படின்னா இந்த 3 நட்சத்திரம் வந்து வலவோட்டு நட்சத்திரங்கள். அஸ்வினி, பரணி, கிருத்திகை வந்து வலவோட்டு நட்சத்திரங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்குது. அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 4 பாதம், ஆக மொத்தம் 12 பாதம். அப்போ வலவோட்டு நாள் அப்படிங்கிறது 12 பாதம். இடவோட்டு நாள் அப்படின்னு சொல்கிறது வந்து ரோஹிணி, மிருகசீடம், திருவாதிரை. ரோஹிணி 4 பாதம், மிருகசீடம் 4 பாதம், திருவாதிரை 4 பாதம். இந்த 3 நட்சத்திரத்தினுடைய 4 பாதம் வந்து மொத்தம் 12 பாதம் வருது. இப்போ வலவோட்டு நட்சத்திரங்களுக்கு ஒரு 12 பாதம் வருது, இடவோட்டு நட்சத்திரங்களுக்கு ஒரு 12 பாதம் வருது. மொத்தம் வந்து வலவோட்டு ப்ளஸ் இடவோட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 வரும். இதுதான் கான்செப்ட்டு. இந்த வலவோட்டு நட்சத்திரம் வந்து எப்படி ஃபில் பண்ணப்படுது ராசி கட்டத்தில், நவாம்ச கட்டத்தில் அப்படின்னா அஸ்வினி 1 வந்து மேசம், அஸ்வினி 2 ரிஷபம், அஸ்வினி 3 மிதுனம், அஸ்வினி 4 வந்து கடகம், பரணி 1 வந்து சிம்மம், பரணி 2 வந்து கன்னி, பரணி 3 வந்து துலாம், பரணி 4 வந்து விருச்சிகம், கிருத்திகை 1 வந்து தனுசு, கிருத்திகை 2 வந்து மகரம், கிருத்திகை 3 வந்து கும்பம், கிருத்திகை 4 வந்து மீனம். அப்போ இந்த 4 பாதங்கள் வந்து நவாம்சத்தில் 12 கட்டத்துக்கு ஃபில் பண்ணுறோம், மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும். இது வலது பக்கமாக நடக்குது. இதை தான் வலவோட்டு நட்சத்திரங்கள் இப்படி தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. இடவோட்டு நட்சத்திரம் வந்து எப்படி ஃபில் பண்ணப்படுது அப்படின்னா விருச்சிகத்தில் ஸ்டார்ட் பண்ணி தனுசில் போய் முடியணும். இதில் எப்படி மேசத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடித்தோமோ இதில் விருச்சிகத்தில் ஆரம்பித்து தனுசில் முடிக்கணும், ரிவர்ஸில். இதில் வலது பக்கமாக போனோம், இதில் இடது பக்கமாக போகிறோம். எப்படி இடது பக்கமாக போனோம் அப்படின்னா ரோஹிணி 1ஆம் பாதம் அப்படிங்கிறது விருச்சிகம், ரோஹிணி 2ங்கிறது துலாம், ரோஹிணி 3ங்கிறது கன்னி, ரோஹிணி 4ங்கிறது சிம்மம், மிருகசீடம் 1 அப்படிங்கிறது வந்து கடகம், மிருகசீடம் 2ங்கிறது மிதுனம், மிருகசீடம் 3ங்கிறது ரிஷபம், மிருகசீடம் 4ங்கிறது மேசம், திருவாதிரை 1 அப்படிங்கிறது மீனம், திருவாதிரை 2ங்கிறது கும்பம், திருவாதிரை 3ங்கிறது மகரம், திருவாதிரை 4ங்கிறது தனுசு. அப்படியே ரிவர்ஸில் இடது பக்கமாக வந்து இந்த நட்சத்திர பாதங்களை ஃபில் பண்ணிட்டே வரணும். விருச்சிகத்தில் ஆரம்பித்து 12 பாதம் வந்து 12வது பாதம் தனுசில் போய் விழுகும். இதுதான் இடவோட்டு நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ராகு கேதுக்கு வந்து தசாபுத்தி கிடையாது, மற்ற கிரகங்களுக்கு தான் தசாபுத்தி இருக்குது காலச்சக்கர திசையில். இப்போ இந்த கான்செப்ட் புரியுதான்னு பாருங்கள். இதுக்கு அடுத்த பகுதியில் வந்து எப்படி தசை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் புத்தி எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கதி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. கதினா பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி பாயுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தசா புத்தி கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி போயிட்டே இருக்குது. அதை தெளிவாக புரியணும் அப்படின்னாலே 10 பார்ட் நீங்கள் பார்த்தா தான் காலச்சக்கர திசை வந்து உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பலன் எடுக்கிறத பற்றி யோசிக்கணும். இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால தான் யாரும் வந்து காலச்சக்கர திசையை வந்து பயன்படுத்துறது இல்லை பலன் எடுக்கிறதுக்கு. அப்போ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எதையுமே பலன் எடுக்காமல் ஈஸியாக இருக்கக்கூடிய மெத்தட் எடுத்துக்கிட்டு நீங்கள் பலன் சொல்கிறீங்க. அது கரெக்டாக அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நிறைய தசாபுத்தி இருக்குது, அதில் ஒரு தசாபுத்தி கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இந்த தசாபுத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி இனிமேல் வர ஆய்வில் வந்து ஜாதகத்தில் டெஸ்ட் பண்ணி பலன் பார்ப்போம். இது புரியுதான்னு பாருங்கள். இது பகுதி 1 உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.